நள்ளிரவில் தம்முடன் தூங்கிக் கொண்டிருந்த 5 மாத குழந்தையை தண்ணீர் ட்ரம்மில் வீசிவிட்டு முகமூடி கொள்ளையர்கள் கடத்தி கொன்றுவிட்டதாக நாடகமாடிய தாயாரை புதுக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். அவர் போலீசிடம் கூறியது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள புலியூர் கிராமத்தில் நேற்று முன்தினம் ஆதிரன் என்ற 5 மாத ஆண் குழந்தை தண்ணீர் பேரலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தாயார் லாவண்யாவே குழந்தையை தண்ணீர் பேரலில் மூழ்கடித்து கொலை செய்திருப்பது காவல்துறை விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. 21 வயதாகும் லாவண்யாவுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கண்ணாங்குடி பகுதியைச் சேர்ந்த 31 வயது மணிகண்டன் என்பவருடன் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் மட்டுமே ஆகிறது. லாவண்யாவை விட அவரது கணவர் 10 வயது அதிகமானவர். அது தொடர்பாக தம்பதிகள் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனால் கணவர் மணிகண்டனை பிரிந்து லாவண்யா அவரது பெற்றோர் வீட்டில் கடந்த 3 மாதமாக வசித்து வந்துள்ளார். லாவண்யாவின் கணவர் மணிகண்டன் நாக்பூரில் பணிபுரிந்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு குழந்தையுடன் வழக்கம்போல் தூங்கிய தாயார் நள்ளிரவில் எழுந்து அலறினார். அவரது அலறல் சப்தம் கேட்டு குடும்பத்தினர் விரைந்தனர். அப்போது முகமூடி அணிந்து வந்தவர்கள் குழந்தையை கடத்தியதோடு தாலியையும் பறித்து விட்டதாக கூறினார். அதிர்ச்சியில் ஆழ்ந்த அவர்கள் அக்கம்பக்கம் தேடிய போது வீட்டின் பின்பக்கம் உள்ள தண்ணீர் பேரலில் குழந்தை சடலமாக மிதப்பது தெரிய வந்தது. அது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் குழந்தையின் சடலத்தை உடற்கூராய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூராய்வு முடிவில் தண்ணீரில் மூழ்கடித்து மூச்சு திணறி குழந்தை உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. எனவே தாயாரை விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்போது அவரே குழந்தையை கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலமானது. பெற்ற குழந்தையையே கொலை செய்தது ஏன் என்பது குறித்து லாவண்யா போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். லாவண்யாவின் கணவர் மணிகண்டனுக்கும் லாவண்யாவுக்கும் 10 வயது வித்தியாசம் இருந்ததால் திருமணமானதிலிருந்து அவருடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் இருந்து வந்துள்ளார். திருமணமாகி 10 தினங்கள் மட்டுமே அவருடன் வாழ்ந்த நிலையில் மற்ற நாட்களில் அவர் தாயார் வீட்டில்தான் இருந்துள்ளார். 5 மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்தது. அதை காரணம் காட்டி கணவனுடன் சேர்ந்து வாழ வற்புறுத்தப்பட்டார். நாக்பூரில் இருக்கும் கணவர் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வரும்பொழுது தன்னை அவருடன் சேர்ந்து வாழ அழைப்பார் அல்லது குழந்தையை தூக்கிச் சென்று விடுவார் என கருதினார். கணவருடன் சேர்ந்து வாழாததால் தனது நடத்தையில் சந்தேகமடைந்த கணவருடன் குழந்தையுடன் மீண்டும் வாழச் சொல்லும் போது அது குறித்து குத்தி காட்டுவார்கள் என கருதினார். குழந்தை இருந்தால்தானே கணவருடன் வாழும்படி கட்டாயப்படுத்துவார்கள். குழந்தை இல்லாவிட்டால் தமக்கு எந்த நெருக்கடியும் வராது என கருதிய லாவண்யா குழந்தையை கொன்றுவிட திட்டம் தீட்டி தண்ணீர் ட்ரம்மில் மூழ்கடித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் கொலை சம்பவத்தை மறைக்கவும் மர்ம நபர்கள் கொலை செய்ததை போல் அனைவருக்கும் காட்டவும் குழந்தையின் கையில் உள்ள காப்பையும் தமது கழுத்தில் அணிந்திருந்த செயினையும் அவரே மறைத்து வைத்துவிட்டு முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் நகையை கொள்ளையடித்து சென்றபோது குழந்தையையும் கொன்றுவிட்டார்கள் என கூறி நம்ப வைத்துள்ளார். பின்னர் அவரே அந்த குழந்தையை தேடுவது போல் பாவனை காட்டி தண்ணீர் பேரலில் குழந்தையின் சடலம் கிடக்கிறது என கூறி கதறி அழுவது போல் நடித்துள்ளார். லாவண்யா வீட்டு பகுதியில் 3 நாய்கள் உள்ளன. வீட்டிலும் ஆட்கள் இருக்கிறார்கள். முகமூடி கொள்ளையர்கள் எப்படி நுழைந்திருப்பார்கள் என போலீசார் துருவி விசாரித்தனர். முதலில் லாவண்யா குழந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்துள்ளார். எனவே அவரது தாய் மற்றும் அவரது சகோதரியை விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்போது அவர்களை விட்டுவிடும்படியும் நான் தான் அந்த கொலையை செய்தேன் என லாவண்யா ஒப்புக்கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர். குழந்தையை கொன்றதை லாவண்யா ஒப்புக்கொண்டதை அடுத்து சந்தேக மரணம் பிரிவில் பதிவு செய்த வழக்கை கொலை வழக்காக கீரனூர் போலீசார் மாற்றினர். பின்னர் லாவண்யாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கணவருடன் சேர்ந்து வாழ பிடிக்காமல் 5 மாத ஆண் குழந்தையை தண்ணீர் ட்ரம்மில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை போல் நாடகமாடிய தாயார் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.